அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டெட் வழக்கு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது சுப்ரீம் கோர்ட் லிங்க்ஸ் மைனாரிட்டி ஸ்கூல் ஸ்டெட் பிளே டு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கேஸ். அதாவது வந்து மைனாரிட்டி ஸ்கூல் சம்மந்தமான அந்த டெட் கேஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு வந்து சேர்த்து விசாரிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த செய்தி தான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வெட்னஸ்டே டைரக்டட் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு பொதுநல வழக்கு வந்துச்சுங்க. எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்டட் ஸ்கூல், அதாவது மைனாரிட்டி எய்டட் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு டிஇடி எக்ஸாம் எலிஜிபிலிட்டி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குதுங்க. ஸோ அதைப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் டெட் குவாலிஃபிகேஷன் இல்லாத டீச்சர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வந்து அது சம்மந்தமான கேஸை என்ன பண்ணாங்கன்னா, ஆக்ட் டு பி டேக்டு வித் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், அதை வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கூட சேர்த்து இந்த வழக்கையும் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வழக்கு என்ன, வழக்கு வந்து யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிஏஎல் ஹேஸ் பின் ஃபைல்டு பை பிஆர் ஜியா கான், சேர்மன் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன். மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட மைனாரிட்டி கமிஷனோட தலைவர் பிஆர்ஏ ஜியா கான் அப்படிங்கிறவர் வந்து அந்த கேஸை வந்து வழக்கு வந்து தாக்கல் பண்ணுறாங்க. யார் வழியானா, த்ரூ சீனியர் கவுன்சில் ஃபிர்தோஸ் மிர்சா அண்ட் லாயர் ஷாகுல் ராஜேஷ் கத்தோல், இவங்க 2 பேர் வழியாக என்ன பண்ணுறாரு, அதாவது ஃபிர்தோஸ் மிர்சா அண்ட் லாயர் ஷாகுல் ராஜேஷ் கத்தோல் அவங்க வழியாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லிட்டிகேஷன் வந்து அவங்க போடுறாங்க. அதுபடி என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி ஆஃப் செக்ஷன் 1ல வந்து 4 and 1(5) ஆஃப் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் விச் எக்ஸம்ட் மைனாரிட்டி. இந்த 1.4, 1.5 இந்த ஆக்ட் தான் என்ன பண்ணுது, மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்ல இருந்து டெட் எக்ஸாம் வந்து வேணான்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ்க்கு வேணான்னு சொல்லுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெட்டிஷன் contended that because of his exemption teachers appointed minority schools also not required. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரூல்ஸ் படி மைனாரிட்டி ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் வந்து டெட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஏன் போட்டிருக்காங்கன்னா, அது தப்பு, அப்படிலாம் விட முடியாது. ஸோ வந்து எங்களுக்கு மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் டெட் எக்ஸாம் வந்து வரன்முறை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இது ஆல்ரெடி வந்து மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் உள்ள டீச்சர்ஸ்க்கு டெட் எக்ஸாம் வேணான்னு சொல்லி ஆர்டர் இருக்கிறதுனால இதை வந்து மைனாரிட்டியை சேர்ந்தவங்களே இப்போ வந்து அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இதை வந்து டெட்டை வந்து கம்பல்சரி பண்ணுங்கன்னு கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, அதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு வந்து மாற்றுறாங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கூட சேர்த்து வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து, அதாவது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அந்த வழக்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இட் சீக்ஸ் எ டைரக்ஷன் மேக் டெட் மேண்டேட்ரி ஃபார் ஆல் இன்ஸ்டிடியூஷன் கவர்டு பை டெஃபினேஷன் ஆஃப் ஸ்கூல் அண்டர் ஆர்டிஇ. ஆர்டிஇ கீழே எதெல்லாம் ஸ்கூல்னு சொல்லப்படுதோ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், டெட்டை வந்து கொண்டு வரணும். ஏன்னா ஆர்டிஇ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, டெட் எதெல்லாம் ஸ்கூல்னு சொல்கிறோமோ அந்த 14 வயசு வரை உள்ள குழந்தைகள் படிக்கிற அனைத்து இடங்கள்லையுமே வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும், குறைந்தபட்ச தகுதியாக வந்து டெட் எக்ஸாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லுது. ஸோ அதை தான் இவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் இது ஆல்சோ ஸ்கூல்ஸ், அதுவும் ஸ்கூல் தான் அப்படின்னும் போது ஸ்கூல்னு நடைமுறை வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒர்க் பண்ண டீச்சர் வந்து நிச்சயமா டெட் முடிச்சிருக்கணுன்றதை நீங்கள் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டு தான் இந்த கேஸ் வந்து பதிஞ்சிருக்காங்க. ஓகே, இது அதாவது எ பெஞ்ச் கம்ப்ரைசிங் ஜஸ்டிஸ் தீப்கர் தத்தா அண்ட் ஷீல் நாகு டைரக்டட் த மேட்டர். இவங்க 2 பேர் தான், திபன்கர் தத்தா அண்ட் ஷீல் நாகு, இவங்க இருக்கக்கூடிய அந்த நீதி அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து எது கூட சேர்த்து விசாரிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாமுக்காக ஆரம்பத்திலேயே கேஸ் போட்ட அஞ்சுமன் இஷாத் இ தலீம் ட்ரஸ்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த வழக்கு கூட சேர்த்து இதையும் வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டெட் சம்பந்தமான லேட்டஸ்ட் தகவல். அடுத்த தகவல் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.